ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقال الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون صدق الله العظيم. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய மேலான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிகள் மற்றும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான அவர்கள் மீது உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை நம்பி பயந்து தக்வாவுடன் வாழ்மாறு உலகில் அதிகம் சோப்பாளர்களுக்கும் தக்வாவை வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு நாஸி யமுது ஃபபாரிஹு நஃப்ஸஹு ஃபமுஹ்சினுஹா அவ் முபிதுஹா. ஒவ்வொரு நாளும் காலையில் மனிதன் அவன் வெளியாகி போய் தன்னை விற்கின்றான். அவன் விட்டு ஒன்று நரகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார் அல்லது நரகத்தில் தன்னை போட்டு தன்னை அழித்துக் கொள்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஹதீஸுடைய வெளிப்படை சில வேளை சரியாக விளங்க முடியாமல் இருக்கலாம். ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னா, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சில முச்சுக்களை அல்லாஹ் தஆலா தருகிறார். சுமார் ஒவ்வொரு நாள் மனிதன் சராசரியாக 20,000 24,000 மூச்சுக்களை அவன் விடுகிறான். எனக்கு தரப்பட்ட இந்த மூச்சு இது பணத்தை போல நாம பணத்தை செலவழிச்சு நல்லதை வாங்க வேணும் அல்லது அவனுக்கு கெட்ட தீய விஷயத்தை அவனுக்கு வாங்க வேணும். இதே போல் தரப்பட்ட அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த மூச்சுக்களை இவன் செலவழிச்சு எனக்கு நல்ல விஷயத்தை வாங்கலாம், சொர்க்கத்தில் உள்ள காணிகளை வாங்கலாம், மாளிகைகளை அவனுக்கு வாங்கலாம், ஏனைய விஷயங்கள் அவனுக்கு வாங்கலாம். அதே நேரத்தில் அதை செலவழிச்சு நரகத்தில் காணிகளை அவனுக்கு வாங்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் மனிதன் போய் தன்னுடைய மூச்சுக்களை செலவழிச்சு அவன் நல்ல விஷயத்தை வாங்கி நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்தை அடைகிறான். அல்லது அவனுக்கு தரப்பட்ட இந்த மூச்சுக்களை அவன் கெட்ட விஷயத்தில் அவன் செலவழிச்சு அவன் நரகத்தை வாங்குகின்றான். கனிமன்னர்களே, ஒரு மூச்சு வெளியாகும் பொழுது அவன் சுப்ஹானல்லாஹ் என்றான். இந்த ஒரு மூச்சால எனக்கு பெரிய ஒரு சொத்தை அவன் சொர்க்கத்தில் அடைகின்றான். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி மா பைன ஸ்-ஸமாஇ வல் அர்த். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல இந்த வார்த்தை வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள இடையை அது வெளிச்சத்தால் நிரப்பிடும். அவ்வளவு பிரகாசமான அமல் தான் இந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒரு மூச்சால அவன் செலவழிச்சு ஒரு பெரிய பேசி அல்லது ஒரு குழந்தை பேசி அல்லது அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயத்தை பேசி அல்லது பாட்டு அல்லது செஞ்சு எனக்கு நரகத்துடைய காணிகளை போன்று அடையலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களை சொல்றது வாழ்க்கை சில மூச்சுக்கள் தான். ஒரு ஷாயிர் சொல்வது போல், ஒரு புலவர் சொல்வது போல், உன்னுடைய வாழ்க்கை சில எண்ணி தரப்பட்ட சில சொற்ப மூச்சுக்கள். சொற்ப மூச்சுக்கள் எப்படி ஊதி ஒரு ஊசியால் ஊத்தினால் அந்த காற்றுகள் வெளியாக 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 அந்த பலூன்
அது சுருங்கி சுருங்கி சின்னதாக போவதை போல் அல்லாஹ் தஆலா சில பூச்சிகளை தந்திருக்கின்றார். இதை நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய ஆயுளை நாங்கள் குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய காலங்களை சிறப்பாக பயன்படுத்தி அந்த ஆசிரியருடைய பெரும் சொத்துக்களை அடைவித்து போவதற்கு முயற்சி செய்கிறேன். அந்த அடிப்படையில் எங்க வாழ்க்கையில நாங்கள் செலவழிக்கிற மூச்சுக்கள்ல பெரும் ஒரு பகுதியை நாங்கள் எங்களோட தொழிலுக்கு எங்களோட வியாபாரத்துக்கு நாம் செலவழிக்கிறோம். சுமார் நாம ஒரு 6 அவர் 8 அவர் எங்களோட கடைக்கு எங்களோட தொழிலுக்கு நாங்கள் கொடுத்தோம் என்றால் சுமார் வாழ்க்கையில 3 ஒரு பகுதியை தொழிலுக்காக வேண்டி ஒதுக்குகிறோம். கனிமனதாக நேரடியாக சொல்றது 60 வருஷம் வாழ்ந்தால் 20 வருஷம் தொழிலே போயிருக்கிறது. இந்த தொழிலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலமும் இது வேஸ்ட் ஆகிடப்படாது, இது டஸ்ட்பினுக்கு போயிடப்படாது. ஆசிரியர் எந்த சொத்துகளையும் அடையலாத ஒன்றுக்கும் உதவாத ஒரு காலமாக அது ஆகாமல் அதையும் ஒரு ஜஹீராவாக ஆசிராவுடைய ஒரு சொத்தாக மாத்திரத்துக்கு நான் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்கிறேன். அந்த அடிப்படையில் எவ்வாறு அதை செய்வது? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில எங்கட வியாபாரத்தை எங்கட தொழில செய்ய சொல்லி கண்டிருக்கின்றாங்களோ அந்த வழியில நாம செஞ்சோம் என்றால் அல்லாஹ் தஆலா நாம கொடுக்கிற அந்த 20 வருஷம் ஆயுள்ல அது வேஸ்ட் இல்ல, அதுவும் ஒரு பெரும் ஒரு சேமிப்பாக ஒரு பெரும் ஒரு சொத்தாக மாறி. தினத்தன் சில உலமாக்கள் வியாபாரம் தொழிலுடைய ஹதீஸ்களை சரியாக படிச்சு எப்படி சிலாக்கள் போர்க்களத்தில ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்களோ இதே போல சில இமாம்கள் நான் பசாருக்குள்ளாக மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஏனென்றால் அவருடைய வியாபாரம் வெறும் ஒரு சல்லியை சம்பாதிக்கும் ஒரு இடமாக ஆக்கிக் கொள்ளாமல் ஆசிராவுடைய ஒரு சொத்தை அடையும் ஒரு இடமாக ஆக்கிக் கொண்டார்கள். எவ்வாறு போர்க்களத்தில் எதிரிகளோடு அவர் போராட்டத்தை போல பசார் என்று சொல்வது ஷைத்தான் இருக்கக்கூடிய இடம், அதில் அவனுக்கு சிக்கிக் கொள்ளாமல் அவனோட போராடி சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு இடமாக சில சலவுகள் அதை ஆக்கிவிட்டார்கள். எனவே யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழியில தன்னுடைய தொழிலை செய்வாரோ அது ஆசிராவுடைய ஒரு சொத்தாக ஒரு சேமிப்பாக ஆகிறதோடு உலகத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை உண்டாக்குவார். கொஞ்சமாக சம்பாதிப்பார். ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய், ஆனால் அல்லாஹ் அதுக்குள்ளாக பரக்கத்தை செஞ்சிடுவார். அவருடைய எல்லா விஷயமும் அதற்குள்ளாக நடந்தது. அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கிடுவார். வீட்டு செலவுகளை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கிடுவார். தேவனிமானவர்களே, அந்த அடிப்படையில் முதலாவதாக தொழில் செய்யக்கூடிய எங்கள்கிட்ட வர வேண்டிய நீயத் சரியாக வேண்டும். நீயத் சரியாக வேண்டும். எங்க நீயத் எப்படி இருக்க வேணும்? எங்க நீயத் நான் யார்கிட்டையும் யாசகம் கேட்க கூடாது. ஏன்னா யாசகம் கேட்கிறத நல்ல கருத்துக்கிறார். யாரெல்லாம் யாசகம் கேட்கிறாங்களோ அவருக்கு தொழில் செய்யறதுக்கு உடனே சக்தி பலம் எல்லாம் இருக்குது. ஆனா பொய்க்கினாலும் அவங்க யாசகம் கேட்க தெரிஞ்சால் நாளைக்கு அப்பா எப்படி கேவலமா போவார் என்றால் எல்லாத்துக்கும் முன்னாடி அவர்கிட்ட மூஞ்சில சதையில்லாத நிலையில அவர் இருப்பார். எவ்வளவு பெரிய கேவலம் சதையில்லாத சில ஒரு கூட்டம் இருப்பாங்க. அதான் யாசகம் கேட்காங்க. இவரு நான் யாசனம் கேட்க கூடாது, என்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறது எனக்கு கட்டாயம், அந்த நோக்கத்தோட ஏன் அக்கம் பத்த ஆக்களுக்கும் நான் செலவழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட யாரு தொழில் செய்வாரோ ஹலாலான முறையில சம்பாதிப்பாரோ பேசினாரு யௌமல் கியாமத்தி வவஜ்ஹுஹு கல்-கமரி லைலத்தல் பத்ர். 14ஆம் இரவு சந்திரன் பிரகாசிக்கிறது போல அவருடைய முகம் வெளிச்சமான நிலையில அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். அதற்கு மாற்றமாக யார் நான் ஒரு பணக்காரனாக வேணும், என்னெல்லாம் மதிக்க வேணும், என்னெல்லாம் புகழ வேணும், என்ன பார்த்து எல்லாம் தலையை குடிக்க வேணும், நான் ஒரு கோடீஸ்வரனாக வேணும், இவனை போதாக வேணும், அவனை போதாக வேணும் என்று இவருடைய நோக்கம் எப்படி இருக்குமோ இவர் மீது அல்லாஹ் தஆலா கோபித்த நிலையில அல்லாஹ் தஆலா சந்திப்பான் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்கள், முதலாவதாக எங்களை எண்ணத்தை சீராக்கிக் கொள்ள. அதே நேரத்தில் வியாபாரம் தொழில் செய்யற நாங்க வெறும் அதை ஒரு பணத்தை சம்பாதிக்கும் ஒரு இடமாக ஆக்கிக் கொள்ளாமல் நாங்கள் ஒரு சேவை சாதித்துக் கொள்ள என்ற அந்த சிந்தனையை மட்டும் வெற்றிக் கொள்ளாமல் ஒரு சேவை மக்களுக்கு ஒரு சேவை செய்கின்றேன். சில்லறை கடையில் இருக்கிறார்கள். பொதுவாக பல வருஷம் அதிலே உருண்டு பிறண்டு அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். தேட கொள்கை அவருக்கு தெரியும், கல்பட்டிட கொள்கை அவருக்கு தெரியும், சீனிட கொள்கை அவருக்கு தெரியும். எத்தனையோ ஜாதி வருது, அதுல நல்ல தேங்கல் என்னது, கெட்ட தேங்கல் என்னது, எதுல விதி இருக்குது, எது இந்த மரம், அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. அது அந்த அனுபவம் கொடுத்திருக்கிறார். இவருடைய அனுபவத்தை இவர் பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம்.
ஷூஸ் பேக்ஸ் நாட்கள் அதிலே உண்டு பிறகு அவங்களுக்கு ஒரு அறிவை, ஒரு ஒரு தெளிவை, ஒரு அனுபவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். இந்த அனுபவத்தை அவர் பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம். அவர் இந்த வெளிப்பட பசார்ல இல்லாத சாமான்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். தனக்கு தரப்பட்ட இந்த அறிவை பயன்படுத்தி, அனுபவத்தை பயன்படுத்தி நல்ல சாமான்களை பர்ச்சேஸ் பண்ணி அவர் மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு ப்ராஃபிட்டை வச்சு விற்கிறார் என்றால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை. இந்த நோக்கத்தோடு செஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு இபாதத். மார்க்கம் என்று சொல்றது அது நலவு நாட்டுவது, அதில் ஒரு பகுதிதான் மக்களுக்கு நலவு நாட்டுவது. ஒரு சேவையாக எடுத்து சேரத்துக்கு நாங்கள் பழகிறேன். எனவே யாரு சேவை என்ற நோக்கத்தில தன்னுடைய தொழிலை, தன்னுடைய வியாபாரத்தை செய்வாரோ அவரிடத்தில பொய் இருக்க மாட்டார். எப்பயும் உண்மையை பேசி வியாபாரம் செய்வார். உண்மையை பேசி வியாபாரம் செய்வார். இது பழைய சாமான், இது புதிய சாமான், இதெல்லாம் தெளிவாக குறை இருந்தால் இது இந்த முறை இருக்குது என்றெல்லாம் சொல்லி அழகாக வைப்பார். சொல்றதுல யார் இப்படி உண்மையை பேசி முறையில் தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்வாரோ அவருடைய வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். யார் உண்மையை பேசி உள்ள குறைய தெளிவுபடுத்தி விற்கிறவரும் அப்படித்தான் செய்கிறார், வாங்குறவரும் அப்படித்தான் செய்கிறார் என்றால் இவருடைய வியாபாரத்தில அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவார். அந்த வியாபாரத்தில் பரக்கத் உண்டாகும். கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அதில் பரக்கத், அதில் பரக்கத். அதற்கு மாற்றமாக பொய்ய பேசுகிறார், குறையாக மறைச்சி வியாபாரம் செய்கிறார் என்றால் அல்லாஹ் இந்த வியாபாரத்தில் பரக்கத்தால் அந்த வியாபாரத்தில் பரக்கத்தால் எடுத்துருவார். இவர் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு வியாபாரம் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு 7 செகண்ட்ல ஏதோ ஒரு வேஸ்டான செலவு அல்லாஹ் அவருக்கு வைக்கிறது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவருக்கு போதா. ஏன்? வியாபாரத்தில் ஏமாற்ற, வியாபாரத்துல பொய், வியாபாரத்துல துரோகம். அதனால அந்த சம்பாத்தியத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் வைக்க மாட்டார். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே இந்த பொய்யை சொல்லி ஏமாற்றி குறையாத மறைஞ்சி யாரெல்லாம் வியாபாரம் செய்யறாங்களோ அவங்க உள்ளத்துல அடி மனசுல பதிவு செஞ்சு கொள்ள வேண்டும். நான் இது மக்களை ஏமாத்துறேன் இல்ல, இது நான் என்னதான் ஏமாத்துறேன். மக்களுக்கு நான் அநியாயம் செய்யறேன் இல்ல, இது நான் எனக்கு தான் அநியாயம் செய்றேன். மக்களுக்கு நெருப்ப கொடுக்கல, இது ஏட சொத்துக்கே நான் நெருப்ப கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இவருடைய இந்த பொய், இந்த ஏமாற்றம், இந்த துரோகம், இது மக்களுக்கு கொடுக்கிற நெருப்பு, இது சேர்ந்து 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 ஒரு நாளைக்கு இவருக்கு எதிராக மாறி, இவருக்கு எதிராக மாறி. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஒரு அழகான ஒரு கதையை சொல்றார், ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு பால்யாவாதி அவர் மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்கிறார். தண்ணிய கலந்து அவரு ஃப்ரெஷ் மில்க் என்று தண்ணி கலப்படம் இல்லாத பால் என்று மக்களுக்கு அவர் விற்றுக் கொண்டிருக்கிறார். கனிமன்களே முன்னேறார், முன்னேறி கொண்டே போறார், பல சொத்துக்களை வாங்குகிறார். ஒரு மனிதன் ஒரு மரணத்தை, ஒரு அநியாயத்தை, துரோகத்தை செய்தால் உடனடியாக பிடிக்கிறது, கொஞ்சம் பார்ப்பான், திரும்புவான் என்று. அவர் திருந்தல்லாட்டிட்டால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சோதனைகள் வர ஆரம்பிக்கும். இவரு தொடர்ந்தும் போராட அவருடைய பொய்யில, அவருடைய ஏமாற்றத்தில போய்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு மழை பெய்து, எவ்வளவுக்கு பெய்துட்டால் ஒரு வெள்ளமாக வந்து அவருடைய எல்லா சொத்தையும் அதை அழைச்சு போடுது. அவர் பாலதார பசு ஏழைய சொத்துகள், இவ்வளவு காலம் சேமிச்ச சொத்துகள் எல்லாத்தையும் அழைச்சு. இப்ப இவர் தலையில கைய வச்சு கொண்டு யோசிக்கிறார். பல வருஷம் முயற்சி செஞ்சு அடைஞ்ச இந்த சொத்து ஒரு நாள் இல்லாமல் இருக்கிட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறார். இப்ப மகன் வாரா வந்து ஒரு அழகான ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். பாப்பா, இந்த தண்ணி கிட்டே வாப்பா, இன்னைக்கு வந்த வெள்ள தண்ணி, இது என்ன தண்ணி தெரியுமா? இது நாங்க பால்ல கலந்தோம் தானே, அநியாயத்தனமா தண்ணி கலந்தோமே, கலந்து ஃப்ரெஷ் மில்க் கொடுத்தோமே, இந்த தண்ணி தாங்கப்பா, அது சேர்ந்து 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 இன்னைக்கு எங்களுக்கு எதிராகவே பெரிய ஒரு வெள்ளமாக அது மாறி எங்களை சொத்தை அழிச்சிருக்கிறது வாப்பான்னு மகன் சொல்கிறார். யதார்த்தத்தும் அதுக்கு சோதனை. மனிதன் பொய்க்கினாலும் ஒரு மாங்காவை சொல்றார், இதுல எந்த மருந்தும் அடிக்காத பழம் என்று அவர் கொடுக்கிறார். காபாய்க்கு அடிச்சிட்டு அவரும் சல்லி கொடுத்து வாங்கிட்டு போய் எடுத்துட்டு போய் விட்டு போய் வெட்டி பார்த்தா இப்ப
ஒரு விதமான நெருப்போடு ஒரு பதுவா வந்துட்டால் அது ஒரு நாளைக்கு சேர்ந்து எங்களுக்கு அதுதான். கண்ணியமானவர்களே, ஏமாற்றுறோம், பொய்ய பேசுறோம், துரோகம் செய்யறோம், இது யதார்த்தத்தில் மக்களுக்கு செய்யறோம் என்பதை விட அது எங்களுக்கு எதிராகவே தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நெருப்புகள், இந்த துரோகங்கள் ஒரு நாளைக்கு எங்களுக்கு எதிராக மாறிடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு தான் உண்மை. அதே போல தெளிவுபடுத்துற முறைகளை தெளிவுபடுத்துற அந்த பழக்கங்கள் எங்களுக்கு வர வேண்டும். அதே போல யாரெல்லாம் சேவையாக மக்களுக்கு ஒரு சேவையாக தன்னுடைய தொழிலை வியாபாரத்தை செய்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான பண்பு தான் சமாக, அதாவது விட்டு கொடுப்பு. அவருக்கு மிருதுவான சன்மதிக்க, மிருதுவான வியாபாரத்துல அவர் கூடாக இருக்கிறது, மிருதுவாக இருக்கிறது. கண்டிப்பானவர்கள் கணக்கு ஒரு கஸ்டமர் வந்தால் சிலாக்கள் வரப்போக்கள் நல்லா சிரிச்சு என்ன எடுப்பாங்க. எடுத்து அவர் எதிர்பார்ப்பாங்க, அவர் மூஞ்செல்லாம் மாறி பேயாகிடுவார். கண்டிப்பானவர்களே, அவரு எப்படி வர வச்சாரோ அது மாதிரி அவருக்கு விருப்பம் இல்லை. வந்தாக்கள் எல்லாம் எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. நாங்க ஒரு உண்மையான வியாபாரிகள் எந்த அளவுக்கு மாற வேண்டும் என்றால், இப்ப அவர் தேடி விளக்கு இவர் தேக்க சாமான கடையில இல்ல. இப்ப நான் சொல்ல வேண்டும், அவர் பார்த்து சிலாக்கள் யோசிப்பாங்க, கண்டபோனி எடுக்க பார்ப்போம். நான் சொல்ல வேண்டும், இல்ல நீங்க இவ்வளவு நேரம் எடுக்கிறதுக்காக எடுக்கவா, நீங்க சளி கொண்டு எடுக்கிறீங்க, ஒரு படம் இன்னொரு கடையில எடுங்க. கண்டிப்பா இப்படி நாங்க பண்பாக நடக்கிற பழக்கங்களை நாம் உண்டாக்கிக் இன்னும் சில வியாபாரிகள், சில கஸ்டமர்ஸ் போலாம், கஷ்டவாளிகள் நாங்களுக்குள்ளேயோடு வருவாங்க. வந்து அவங்க சாமான்களை தேடுவாங்க, பேக்ஸை பார்ப்பாங்க, ஷூவை பார்ப்பாங்க. இப்ப நாம் மிருதுவாக நடக்க. சில கிராமப்புறத்த மக்கள் மிச்சம் குறைக்க வர மாட்டாங்க. நகரப்புறத்தாக்கள் கவர்மெண்ட் அந்த வேலை செய்யறாங்க, நல்லா குறைச்சி எடுப்பாங்க. அது பழக்கம் இல்லை. கிராமப்புறத்தாக்கள் அப்பாவுங்க மிச்சம் உள்ளம் சொத்தானாக்க சல்ல பெருசாக கையில் இருக்காது. ஆனா மிச்சம் குறைக்க போக மாட்டாங்க. சொல்ற விலைக்கு அவங்க எடுத்து பேசுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு மனுஷன் தாங்க எங்களுக்கு குறைக்க வேண்டும், நாங்க குறைக்கவே இல்ல. எங்களோட லாபத்துலதான் குறைக்க வேண்டிய தேவை வருது. ஒரு கஷ்டவாளி விலகுது, 4-5 புள்ள மிச்சம் கஷ்டத்தோடு எடுக்கிறான், நாங்க இறங்கி போக வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட யாவதே நல்லா பரக்க செய்வா. اليوم دواصل رحم الله رجلا سمحا اذا باع واذا اشترى واذا اقتضى. யாரு ஒரு பொருளை விற்கிற நேரத்திலேயும் பொருளை வாங்குற நேரத்திலேயும் கடனை கேட்கிற நேரத்திலேயும் விட்டு கொடுத்து மிருதுவான தன்மையோட நடந்து கொள்வாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்ம செய்வானா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. விற்கிற நேரத்தில் இந்த பண்பு வேணும். வாங்குற நேரத்தில் சிலாக்கள் இந்த புற நாட்கள்ல போற கஷ்டவாளிகள் ஒரு பொங்கல் இருந்து வாரத்தை பகுடுக்காய் வேற சாமான்கள் எடுத்து பண்பாட்டி வந்து எனக்கு தெரியும் பசாருடைய விலை என்னன்னு. நாங்க அடிமட்டத்துல காலுக்கு கீழாத விலை அதிர்ச்சி மிரட்டி அவர்களை எடுக்கிற பழக்கங்கள் வரப்படாது. நல்ல தூங்க வர வேண்டும். அந்த பசார் விலையை நாம பார்த்து இருந்தா கூட கொடுக்க வேண்டும் கஷ்டவாளி. இப்படி நல்ல பழக்கம் உள்ளாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சீங்க. எங்கட குணத்தை நாங்க இந்த வியாபாரத்துல காட்ட வேண்டும். எங்கட மார்க்கத்தை நம்ம வாயாலத்தான் சொல்றதுக்கு நாங்க கூச்சப்பட்டோம். நாங்க தைரியம் இல்லாதவங்களா இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் வியாபாரத்துல சரி காட்ட இல்லாட்டி எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை அந்த மக்களுக்கு நாங்கள் செய்கின்றோம். இந்த பழக்கம் வர வேண்டும். அதே போல யாரு சேவையாக தன்னுடைய வியாபாரத்தை தொழிலை செய்கின்றாரோ அவருக்கு ஒரு பொருள் ரிட்டர்ன் செய்யப்பட்டால் அந்த பொருளை அவருக்கு பானம் எடுக்க இயலும் என்றால், அந்த கண்டிஷன்ல அந்த பொருள் இருக்கும் என்றால் அவர் எடுக்கிறது மிகவும் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு துஆ செஞ்சிருக்கின்றார். மன் அகால நாதிமன் அகால அல்லாஹு அஸ்ஸதஹு யௌமல் கியாமah. ஒரு பொருளை வாங்கிட்டு போய் காலப்பட்ட அநியாயம் வாங்கினேன், இந்த பொருளை வாங்கலாமே, இன்னொரு கடையில பார்த்து இவர் கவலைப்படுறார், அவரு கை செய்யப்பட்டார் என்றால் இப்ப வந்து ரிட்டர்ன் செய்யப்பட்டால் அந்த ரிட்டர்னை இவர் பானம் எடுத்தால் சொன்னாங்க யாரு இப்படி செய்வாங்களோ அல்லாஹ் தஆலா இவருடைய தவறுகளை ஆக்கினார கியாமத் அல்லாஹ் மன்னிப்பானாக இல்லாமலாக்குவானா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறார். இப்படிப்பட்ட பண்புகள் மிகவாரத்துக்கு நாங்கள் நோக்கி செய்கிறேன். அதுபோல கண்ணியமானவர்களே, எங்கட வியாபாரத்துல எங்கட தொழில பறக்கத் வர வேண்டும் என்றால் வட்டியில நாங்கள் கையை வச்சிடப்படாது. வட்டி அது எங்கட வியாபாரத்தை அது தூக்கி கொடுக்கிறது இல்ல, அப்படியே தூக்கி கீழே அடிக்கிறது தான் வட்டி. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்தே ஆகுவான். இன்னைக்கு சமூகத்துல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு வட்டியில கை வைக்கிறார். இன்னும் சில நாட்கள் கஷ்டம் ஒன்றும் இல்லை, நல்லா வசதி இருக்குது,
ஆனா இன்னும் அவங்க முன்னேறத்துக்கு அவங்களோட ஹவாவும் வட்டியில இருக்கு. ரெண்டு கூட்டத்தும் ஞாபகம் வச்சுக்கொள்ளையும் எங்க ரெண்டு பேருடைய நாட்டக்கும் நிறைவேற மாட்டாது, எங்க கஷ்டம் போக மாட்டாது, என்னுடைய பண வளர்ச்சி அடைய மாட்டாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான். அல்லாஹ் சொல்றான் வட்டியை அல்லாஹ் அழிச்சே ஆவாய். நீங்க அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வட்டி ஹராம் என்ற இந்த எச்சரிக்கை வந்ததுக்கு பின்னாலேயும் அதுல கைய வச்சிருக்கின்றீங்களா, அதை செஞ்சிருக்கிறீங்க, அதை செய்யுங்க என்றால் அல்லாஹ் உங்களுடைய யுத்தம் பெறார்கள் சொல்லிக்கோங்க. அல்லாஹ் மிக கடினமாக எச்சரிக்கை செய்கின்றார். கண்ணியமானவர்களே, வட்டி என்று சொல்றது அது அது நெருப்பு குச்சமாக இருக்கிற நெருப்ப அது பெரிய ஒரு மரக்கட்டையாக மாறிடும். கைய வைக்க 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 உள்ள சிக்கி 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 இப்ப கலந்து கொள்ளாம அவர் பெரிய பிரச்சனையில மாறிடுவார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார் சொல்றதே வியாபாரத்தை முன்னேறத்துக்கு வட்டியில கைய வச்சிடவே படாது, அதுல அறிவுத்தார். அதே போல கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார் சொல்றது வியாபாரிகளுக்கு வர வேண்டிய அடுத்த முக்கியமான பங்குதான் நேரத்துக்கு நேரம் தொலைவு. நேரத்துக்கு நேரம் தொலைவு. அல்லாஹ் பசார்ல ஒவ்வொரு பசார்லையும் அந்த பெகா பசார்ல பாருங்க வேற மதஸ்தர்கள் மிச்சம் அது பார்க்குற வெளிப்படையில் மிச்சம் அந்த இடத்துல இருந்து எல்லா ஃபேமஸான பசார்களையும் இந்த சொத்தை எப்படி பாதுகாக்க வேணும், எந்த செக்யூரிட்டி போட்டாலும் எந்த சிசிடிவி கேமரா போட்டாலும் அதுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த சொத்துடைய நியமத்தை நாங்கள் சரியாக சுக்குர் செய்ய வேண்டும். என்ன நியமம்? உரிய முறையில நாங்க இந்த இந்த தொழுகைக்கு நாங்க ஆஜராகணும். சரியான முறை அதான் சொன்னால் கடையை மூடிட்டு மஸ்ஜிதுக்கு வாருங்கள், மஸ்ஜிதுக்கு வாருங்கள். வந்து எல்லா ஸ்டாஃபும் ஜமான்ல பொதுவெல்லாம் அடிப்படையான ஒரு பாஷா தாண்டி நீங்க ஒவ்வொரு பசார்லையும் எங்க பஜ்ஜுல பசார்ல கொழும்புலையும் பார்த்தால் பல கடைகள் அப்படி வியாபாரிகள் இருக்கிறாங்க. கடையை நேரத்துக்கு மூடி அல்லாஹ்வுடைய அந்த அந்த அழைப்புக்கு விடை கொடுக்கக்கூடிய விடை அளிக்கக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறான். அவனுடைய வியாபாரத்துல அவங்க பரக்கத்தை கண்டு கொண்டுதான் இருக்கிறான். அதுல ஒரு நாளும் கஷ்டம் இல்லை. நல்ல சொல்றது. எனவே உரிய நேரத்துக்கு வர அப்படித்தான் எங்களுக்கு கஷ்டம் என்றால் நான் கண்டிப்பான தேவையான ஸ்டாஃப கடையில வச்சு இமான் ஜமாத்துக்கு ஒவ்வொரு பொஸ்மாட்ட கடமை ஒரு குரூப்ப அவரும் சேர்ந்து ஒரு 2-3 பேர் கடையில சேவையான வச்சுட்டு எல்லாரும் மஸ்ஜித். நீங்க ஒரு 40-50 கடை இருந்தால் ஒரு 100 பேர் ஜமாத்துக்கு இருக்க வேண்டும். ஆனால் பார்த்தால் எல்லா மஸ்ஜிதுகளையும் 5, 10, 20 இப்படித்தான் காணாது என்றால் பெரிய ஒரு பைசா கனிவானவர்களே. இப்படிப்பட்ட வியாபாரிகளை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றார். விஜாலும் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை புகழ்ந்து பேசுகின்றார். அவருடைய வியாபாரம், அவருடைய தொழில், அவருடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய திக்ரை வேண்டும். அதே போல தொழுகையை நிலைநாட்டிய விஷயத்துல அதே போல சக்காத்தை கொடுக்கிறதுக்கு எந்த தடையாகவும் அவருக்கு அமைய மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பாராட்டி அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். சொல்றே இந்த நியமத் எவ்வளவு பெரிய நியமத். எங்கட பஜாருக்கு வரக்கத்துக்கு முக்கியமான ஒன்று தான் எங்கட மஸ்ஜித். எங்கட மஸ்ஜித் நாம சிரிப்பாக்கினாத்தான் எங்கட சுத்தி வளர்ச்சியக்கூடிய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் உண்டாக்குவோம். நாங்க சரிண்டா எல்லாரும் வர வேணும். சரி அப்படித்தான் ஏலா எங்க ஈமான்ல விலகிடும் என்றால் தேவையான ஸ்டாஃபை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் மஸ்ஜிதை வந்து தயாராக்கிறதுக்கு இமாம் ஜமாத்தோட வந்து வேணும். இவங்க போறதுடைய அடுத்த குரூப் ஒவ்வொரு வக்திலே முதல் வக்திலே தொழுறதுக்கு நாம வர வேணும். எல்லாத்தையும் முடிச்சு விஷயம் முடிஞ்சதுக்கு பின்னால இப்ப ஆக்கள் இல்லாத டைம்ல இப்ப 3 அன்னைக்கு அவருக்கு அசல் அதான் என்றால் 3 காலம் பதறி தொழுகிறார். எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு சகோதரர்களே. எனவே அல்லாஹ் நல்லடியாக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லாஹ் எங்கட அவரை அல்லாஹ் தஆலா போக்குவார். கனிவானவர்களே, கடைசியாக நாங்க எவ்வளவு தான் பிஸியான வியாபாரிகளாக இருந்தாலும் பெரிய 5-10 கடை வியாபாரி முதலாளியாக இருந்தாலும் எங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்குது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்குது, எங்கட அதாவது எங்களோட உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் இருக்குது. நிக்காஹ் வரும், ஜனாசாண்டு வரும். அதே போல எங்களுக்கு செலவழிக்க வேண்டிய கட்டாயமான நேரம் எங்களோட மார்க்க விஷயத்தை படிக்கிறதுக்கு அதுல முன்னேறத்துக்கு ஒரு நேரத்தை நான் கொடுத்தே ஆகாது. சிலாக்கள் இருக்கிற எல்லாத்துலயும் அவருக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு தெரியும் ஒன்று கேட்டா நான் சில 2 சொல்லுவோம், 1000 தெரியா. இப்ப வந்து நான் கோடிக்கணக்கு ஹெல்ப் பண்ண தந்தாலும் நாங்க சொல்லுவோம் முன்னேறிக்கிறோம், கணக்குல முன்னேறி இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் உலகத்துல. ஆனா குடும்ப விஷயத்துல இவர் 5 வயசுல எந்த பாத்தியாக ஓதினாரோ அதே மாதிரி தான் இப்ப அதே மாதிரி அதுல முன்னேற்றம் இல்லை. அவருடைய தொழுகை சலாத்து சிரியா அது 5ஆம் ஆண்டுல தொழுந்த தொழுகையை போலதான் அவருடைய தொழுகை. வெளியாக பார்த்தால் ஒரு சின்ன பிள்ளை தொழுகமா இருக்கு. அவருடைய சுஜூத பார்த்தா சுஜூத பார்த்தா கீழே, ருக்குவ பார்த்தா கீழே. ஏன் அவர் சின்ன காலத்துல எப்படி அந்த தொழுகை தொழுதாரோ அதே ஸ்டைல் தான். ஒரு முன்னேற்றம் இல்லை. ஏன் அவர் படிக்கல, முன்னேறாது. கனிவானவர்களே,
எவ்வளவு பிஸியான ஆட்களா இருந்தாலும் நாங்கள் வியாபாரம் துறையில் இருந்தாலும் இல்ம படிக்கிறதுக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பூர்த்தியாக நபி அவர்களோட இருந்து இல்ம படிப்பாங்க, இன்னொரு நாள் வியாபாரத்துக்கு கொடுப்பாங்க. அந்த நாளையும் அவங்க என்ன செய்வாங்க, உட்கார நியமிப்பாங்க. நீங்க இன்னைக்கு நபியோட மஜ்லிஸ்ல போய் என்ன படிக்கிறீங்கிற விஷயத்த படிச்சு எனக்கு குறவ சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க ஒரு நாள் பூர்த்தியா ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மிஸ் ஆகினாலும் அதையும் படிச்சாங்க. நாங்கள் இப்படி முயற்சி செஞ்சா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மசால பார்ப்போம், வியாபாரம் தொழில் படிக்காதாக்கள் மசாலா இருந்தால் அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி கொடுத்துருவாங்க. சொல்றது எனவே சல்லிக்கு பணத்துக்கு நாம் ஒரு அடிமையாக ஆயிடப்படாது. அதே ராவ் தூம போக்கரை மதுத்தான் உள்ள பாக்க நான் வாப்பாவை காண்பதுக்கே இல்ல. ராவ் அவரு ஜாமத்துல தான் வராரு, 9 மணி 10 மணி தான் வராரு. பிள்ளை கொடுக்குற டைமும் இல்ல, மனைவி கொடுக்குற டைமும் இல்ல, ஒன்றை கொடுக்குற டைமும் இல்ல. ஏன் இவர் சல்லியுடைய ஒரு அடிமை. அவர்கள் இப்படிப்பட்ட அடிமைகளுக்கு எச்சரித்தாங்க, கேவலமாக பேசினார். تعس عبد الدينار وعبد الدرهم وعبد الخميسة إن أعطي رضي وإن لم يعط سخط تعس وانتكس وإذا شيك فلن تخشى. சொன்னான், தீனார் திர்ஹம் உடையின் அடிமைகள் அவர்கள் இழிவாகி போகட்டும். தீனார் திர்ஹத்துடைய அடிமைடா சல்லியுடைய அடிமைகள் இழிவாகி போகட்டும், இழிவாகி போகட்டும் சொன்னார்கள். எப்படி அவன் அடையாளம் அந்த சல்லி கிடைச்சால் திருப்தி படுவாங்க. அல்லாஹ்வோட நல்ல முறை திருப்தி ஆகும். நல்ல கொள்வாரு, சதகாக்கள் வரலாறு சுட்டு கொள்வாரு, இப்படி இருப்பாரு. மனைவியோட கொஞ்ச நாளா சிட்டு மோட்டோட வருவாரு. இன்னும் யாரும் நடந்துச்சு புள்ளியோட கொஞ்ச நாள் இறக்கமா நடப்பாரு. அது கொடுக்கப்படலாட்டி இன்னைக்கு வியாபாரம் அது சரியாக நடக்கலாட்டி வார பிச்சைக்காரன் பலியாகிடுவாரு, ஏசுவாரு, அந்த மாதிரி நடப்பாரு. வீட்டுக்கு போனா மனைவி அந்த சூட்டை காட்டுவார், அல்லாஹுக்கும் அந்த சூட்டை காட்டுவார். ஏன் பணம் கிடைக்கல, வியாபாரம் போதா. இது சல்லியுடைய அடிமையினுடைய அடையாளம். அவன் முகம் குப்புறமாக விழுந்து தலைகீழாக விழுந்து அவன் இழிவாகி போட்டும். அவனுடைய காலம் முள்ளு குத்தினாலும் அதை கூட எடுக்கலாமல் போய் அவன் இழிவாகி போட்டும் சொன்னான். எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை சொல்றேன். இது சல்லியுடைய அடிமை இருந்து நபி அவங்க சொன்ன வார்த்தை. கண்ணியமானவர்களே, எவ்வளவு தான் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை வலிமாக்கள் வந்தால் அந்த வலிமாக்கள் முறையான முறையில் நடந்தால் அதுக்கு நாங்கள் சமூகங்கள் ஜனாசாக்கள் வந்தால் அதுக்கு போறது. இப்படி இந்த ஹக்குகளையும் பேணி நடக்கிறதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். இந்த முறையோடு நடந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா உலகத்திலும் எங்களோட சொத்து செலத்தை வருஷத்தை உண்டாக்குவார். ஆசிராலையும் நாங்கள் கொடுக்கிற வியாபாரத்தை கொடுக்கிற இந்த இஷ்டாமர், அதாவது வாழ்க்கையில ஆயுள்ள 20 வருஷம் இது வேஸ்டாக ஒரு ஒன்றுக்கு முதவாதாக ஆகாது. அதுவும் ஒரு சொத்தாக சேமிப்பாக ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட வியாபாரிகளாக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஆட்களாக அந்த சிஃபாத்துல் ஆட்களாக ஆக்கியிருப்பானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد أصل الطاعة، واتقوا الله فإن التقوى ميراث الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة. من أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدع فإن البدع تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن من حسن إسلام المرء تركه ما لا يعنيه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين. استغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى:
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأرضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيد شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للعباس وإليه مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله لأصحابي لا تتخذوا أرضا من بعدي فمن أحبهم فبحبه أحبهم ومن أبغضهم فببغض يبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر المسلمين في العالم كله خاصة في فلسطين في غزة. اللهم أيدهم وثبت أقدامهم. اللهم أفرغ الصبر على قلوبهم. اللهم اشف مرضاهم وعاف جرحاهم وقض حوائجهم وفك حصارهم. اللهم اطعمهم من جوع وآمنهم من خوف. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.